உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மை காலமாக ஊடகங்கள் வாயிலாக அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பது மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள். அண்மை காலமாக ஊடகங்கள் வாயிலாக அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அதாவது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துமாறு கூறியிருக்கின்றார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மாகாண சபை தேர்தலையும் விரைவாக நடத்துமாறு எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபை தேர்தல்களிலே அதன் முறைமைகளில் மாற்றங்கள் ஏற்பட போவதாக ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இருந்தபோதும் இந்த மாகாண சபை தேர்தல் முறைமையிலே எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமாகிய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்புக்கு மத்தியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலையும் விரைவாக நடத்துமாறு புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.